My lovely child. வெரி குட். நீங்க எப்போ இப்படியே ஜோரா சந்தோஷமா இருக்கணும். பட்டன் போட்டுங்க. வேண்டாம், இதுல எல்லாம் எனக்கு என்னப்பா சந்தோஷம்? உண்மையிலேயே நான் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? எது வேணும்னாலும் செய்யறேன், சொல்லுங்க. அந்த ராதாவின் தந்தை இருக்கிறாரே, மிஸ்டர் சுந்தரம். ஆமா, அவர் ஒரு போலி என்பது என்னுடைய அபிப்பிராயம். என்ன? அதை கண்டுபிடிக்கத்தான் அவர் வீட்டுக்கு நான் போனப்போ என்ன பிடிச்சு திருடன் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாரு. அப்படியா? எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்னப்பா? கொஞ்ச நாளைக்கு முன்னே என்லார்ஜ்மென்ட் செய்யறதுக்காக தன் குடும்ப போட்டோ ஆல்பத்தை என்கிட்ட கொடுத்திருந்தார் நெல்லையப்பர். அது இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு போட்டோகிராஃபர் கையில இருக்கு. அந்த ஆல்பத்தை கொண்டு சுந்தரம் நெல்லையப்பர் குடும்பத்தை சேர்ந்தவர் தானா இல்லையான்னு கண்டுபிடிச்சலாம் நினைக்கிறேன். இட்ஸ் a brilliant idea, my child. அப்படி அவர் போலின்னு ஊர்ஜிதமாயிட்டான், அவரை சுலபமா கோர்ட்டுக்கு கொண்டு வரலாம். கூடாது ஆனந்த். கோர்ட்டுக்கு போய்த்தான் எந்த பிரச்சனையும் தீர்த்துக்கணும்னு நினைக்கிறது பெரிய தவறு. அவருடைய வக்கீல் இருக்காரே, மிஸ்டர் பத்மநாபன், அவர் ரொம்ப நல்லவர். அவர் மூலியமா பேசி பார்ப்போம். பேஷ் பேஷ், பிரமாதம். எப்படி வளையல்? ஐயோ, வளையல் விக்க வேணாம். எப்படி செலக்ஷன்? எங்க இந்த அர்ஜுனா? இல்ல அர்ஜுனா, ஏய் இங்கதான் இருக்கேன். ஆமா, எங்கடா பேருந்த? 4வது நாள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். இல்லை என்னடா பேண்டேஜ்? இத கட்டுறதுக்கு 5-6 கம்பவுண்டர். ஆமா, பேனட் எல்லாம் வீங்கி கிடக்கு, தலையெல்லாம் செதறி கிடக்கு. எந்த மரத்துல போய் மோதிக்கிட்ட? ஐயோ, மரத்துல மோதி இருந்தா தான் பரவாயில்லையே, மனுஷன் மோதி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். மாமா, நீங்க இந்த ஊரை விட்டு போனாலும் போனீங்க, நாள் தவறாம 4-5 லவ் சீன குறையாம இங்க நடந்துச்சு. எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. மாமா சொன்னேன், டாக்டர் சார் நீங்க வைத்தியத்துக்கு வந்திருக்கீங்க, இப்படி பண்றது தப்புன்னு. அவ்வளவுதான், தப்பிட்டாங்க. இங்க தப்பி ஆஸ்பத்திரிக்கு போய் அங்க தப்பி இப்ப இங்க வந்திருக்கிறேன். நீ செய்யறதெல்லாம் செய்துட்டு என்ன பத்தி இங்க கம்ப்ளைண்ட் பண்றியா? நீ செய்த காரியத்துக்கு உன்னை உயிரோட போட்டு புதைக்கணும்டா. ஏண்டா, இவன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செஞ்சா? ராத்திரி 12 மணிக்கு மேல அந்த பொண்ணு தன்னன் தனியா இருக்கிற இடத்துக்கு போய் ஜன்னல் கம்பியை நீக்கி உள்ளார போய் பலகாரம் பண்றான், பலாத்காரம் பண்ணி இருக்கிறான். ஐயோ மாமா, ஏன் மாமா இப்ப சுத்தி வந்ததை பாத்தீங்கல்ல? இப்ப யார் நடைய பார்த்தா பலாத்காரம் பண்ற மாதிரி இருக்குது. உண்மையிலே எனக்கு நம்பிக்கை இல்லடா. ஐயோ, சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது மாமா. என்ன என்ன பூமியை தொடச்சுக்கிட்டு போறான்? ஏன் சத்தம் இல்ல, மாமூல் சத்தம் உள்ள இருந்து வருது. ஐயோ, நடக்கிற அமக்கலத்தை பார்த்தா பைத்தியம் ஆரம்பமாயிடுச்சு போல் இருக்க. ஆரம்பம் ஆகாம என்ன செய்யுங்கிற? 75% நான் குறைச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். கேட்டீங்களா? 75% இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கான். சரி பாவி, அட முண்டம், உன்னாலதானே இவ்வளவு கஷ்டம். போகுது போகுது. சாமான்லாம் உடைய சார், உள்ள போகல. ஏன் எதுக்குன்னு கேக்குறேன். எனக்கு மட்டும் ரோஷம் இல்ல. இவ்வளவு காலம் நடந்த பிறகு இந்த வீட்டுல நான் இருப்பேனா? 1.5 நிமிஷம் இருக்க மாட்டேன். டாக்டர் சார், டாக்டர் சார், டாக்டர் சார், என்ன அது? செய்வீங்க, உங்களுக்கு கோடி வணக்கம் பண்றேன். உங்க வணக்கம் எனக்கு தேவையில்லை, என் காலில் விழணும். நானா? உங்களை யார் யார் சொன்னது? குற்றம் செய்தவன் என் காலில் வந்து விழணும். உழுடா, உழுடா. ஒத்திக்க பாக்காரா? சாமான்லாம் பட்டு பட்டு உடைய சட்டு புள்ள உண்டா? உடையிற சாமானுக்கு லிஸ்ட் எடுக்க வாங்க. நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன். சூடாபணி, நம்ம நினைச்ச காரியம் அத்தனையும் சக்சஸ். ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் நீ பைத்திய காட்சி மாதிரி இருக்கணும். பெரியவரே, வாங்க வாங்க வாங்க. எங்க அந்த வளைஞ்சவன்? வரட்டும். பொண்ணு என்ன சொல்லுது? என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? உங்க பொண்ணே கேளுங்க. ஏமா என்ன வேணும்? நான் சொல்றபடி கேக்குறீங்களா? கண்டிப்பா, நிச்சயமா கேக்குறீங்களா? நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். யார கல்யாணம் பண்ணிக்க போற? எனக்கு சொந்த புத்தி கொடுத்தவர் டாக்டர், அவரை தான் கட்டிக்குவேன். மாப்பிள, மாமா மாப்பிள நான் இல்ல. நீங்க ஊருக்கு போயிருந்தீங்கல்ல, அப்பவே பிக்ஸ் ஆகி போச்சு. இவருதான் மாப்பிள. உடஞ்சதெல்லாம் போதும், உடைய கூடாது ஒண்ணே ஒண்ணு தலை, அதுவும் போச்சு. இனிமே எனக்கு எதுவுமே தேவையில்லை. எப்படியோ தம்பதிகள் நல்லா இருக்கட்டும். மாமா கல்யாணம் அடுத்த வாரம். பந்தல் நான் தான், நாயனா நான் தான், சோறு நான் தான், கச்சேரி நானே தான். நீ பாடுங்க, வாயை வீட்டு வச்சு தச்சு போடுவேன். கச்சேரி வாங்க வக்கீல் சார். இவங்களே சொன்னீங்க? ஒரு முக்கியமான விஷயமா உங்களோட வந்ததுனால நீங்களே உட்கார சொல்லுங்க. பேசிட்டோம். தேங்க்யூ. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, இவங்க 2 பேரும் உங்க பேர்ல ஒரு கேஸ் கொண்டு வர போறதா சொன்னாங்க. எம்எல்ஏ போடுவாங்க கேஸ், ஏன் போட மாட்டாங்க? இவனுக்கு நான் பொண்ணு கொடுக்கல, அதுக்கு இவன் ஒரு கேஸ் மேல போடுவான். இவன் கொலை செய்ய வந்தான், அதை செய்ய விடாதபடி தடுத்துட்டேன், அதுக்கு அவன் ஒரு கேஸ் போடுவான். பெரிய மனுஷன் மேல கேஸ் போடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வேணும். ஆத்திரப்படாதீங்க. அவங்க சொல்ற வழக்கு கோர்ட்டுக்கு போனா அது உங்க கௌரவத்தை தான் பாதிக்கும். அதனாலதான் உங்க குடும்ப வக்கீல்ங்கிற முறையில இந்த தகராற பேசியே தீர்த்துக்கலான்னு என்ன அழைச்சிக்கிட்டு வந்தாங்க.
இவங்க என்ன என் மேல கேஸ் போட போறாங்களா? நீங்க ராதாவின் தகப்பனார் இல்ல, ஒரு போலி. யார் சொன்னது நான் போலின்னு? இந்த ஆள் போலி, அந்த ஆள் போலி, எல்லாரும் போலி. நான் ஏன் போலி ஆகுறேன்? மிஸ்டர், வீண் வார்த்தைகள் இருக்கு. இத பாருங்க, இந்த ஆல்பம் ஒரு சமயம் நெல்லையப்பரால ஒரு போட்டோகிராஃபர் கிட்ட எல்லா அர்ஜுமெண்ட் செய்யறதுக்காக கொடுக்கப்பட்டது. இதுல இருக்கிறவங்கள உங்களுக்கு தெரியுதா சொல்லுங்க பாப்போம். ஆமா மிஸ் சுந்தரம், எதுக்கா வீணா கோர்ட்டுக்கு போகணும்? பேசியதை முடிச்சுடலாமே. இது யார் தெரியுதா? இதுவா? என் மாமனாருக்கு பாட்டேன். இல்லையே, இது அவருடைய தம்பியாச்சே. அது எங்களுக்கு தெரியும் ஐயா. என்ன டெஸ்ட் பண்ண வந்தீங்களே, உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு நான் டெஸ்ட் பண்ணேன். இது யாரு? நெல்லையப்பரு. நல்லா கேட்டிய. உனக்கு தெரியுமா? இருக்கட்டும். இது யாரு தெரியுதுங்களா? நெல்லையப்பர் மச்சின. சரியா பாருங்க, இது நெல்லையப்பர் மைத்துரன் தானா? ஆமா, மச்சினன் தான். சின்ன வயசுல எடுத்த போட்டோங்க. இது நெல்லையப்பர் மருமகன் சுந்தரத்தின் பால்ய படம். அது உமக்கு தெரியும், அதாவது உங்கள் படம் உங்களுக்கே தெரியல. இனிமேலாவது ராதாவின் வாழ்வில் குறுக்கிடாமல் போய்விடுங்க, இல்லாவிட்டால் குற்றவாளி கொண்டு வந்து நிற்க வேண்டி வரும். என்னப்பா மிரட்டுற? நான் ஒண்ணு டூப்ளிகேட் இல்ல, ஒரிஜினல். நீ ஒண்ணா கோர்ட்ல கேஸ் நடத்த, நீ என்ன லோக்கல் வக்கீல், நம்ம வக்கீல் ஃபாரின் வக்கீல், ரெண்டு பேரையும் மோத விட்டு பாக்குறேன். மிஸ்டர் பத்மநாபன், உங்க ஃப்ரெண்டுக்கு நல்ல புத்திமதி சொல்லி நேர் வழியில நடக்க செய்ய வேண்டியது உங்க கடமை. வாங்க போலாம். வக்கீல் சார், என்ன நீங்களும் என்னமோ சந்தேகப்படுற மாதிரி தெரியுது. நான் வேணும்னே தான் உளர்னேன். அப்படி உளர்ற நாடகம் ஒண்ணு செட்டப் பண்ணேன். இதை உண்மைன்னு நம்பி என் மேல கேஸ் போடுவானுங்க. உடனே அவருக்கு மேல மான நஷ்ட தாவா போட்டு அவங்களை படாத பாடுபடுத்திடுறேன். முந்தி கேஸ்ல தப்பிச்சுக்கிட்டான்னு பாக்குறான் போல் இருக்கு. இந்த கேஸ்ல அவனை விடக்கூடாது சார். என்னவோ சார், எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா சுப்ரீம் கோர்ட்ல ஆஜராக வேண்டியிருக்கு. அதுக்காக நான் நாளைக்கே புறப்பட்டு டெல்லிக்கு போறேன். திரும்பி வர கொஞ்ச நாள் ஆகும். நான் நினைச்சது போல ஆனந்த நல்லவரே இல்லை கமலா. எங்க அப்பா மேல இல்லாததும் பொல்லாததும் பல குற்றங்களை சுமத்துறாரு. அப்படியெல்லாம் இருக்காது ராதா, நான் சொல்றதை கேளு. இல்ல கமலா, அவர் அன்பின் உரிமையை நினைத்திருந்தேன். இப்படி இதயமே இல்லாதவரா இருப்பாரு நான் கல்யாணம் கூட நினைக்கிறேன். கல்யாணம் நின்று போனதற்காக என்ன பெத்த அப்பாவையும் அப்பா இல்லைன்னு சொல்ல துணிஞ்சிட்டாரு. இந்த ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் என்னால தாங்கவே முடியல கமலா. ராதா, நான் ஊருக்கு போறேங்கிற தகவலை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். வந்த இடத்துல நீ இப்படி கண்ணீரும் கம்பளையுமா இருக்கிறத பார்த்தா என் மனசு என்ன பாடுபடுறது தெரியுமா ராதா? கமலா, நீ ஊருக்கு போறியா? எங்க போற? நான் யார உயிருக்கு உயிரா நேசிச்சேனோ அவரே என்ன மறந்துட்டார். இனிமே நான் இங்க இருந்து என்ன பிரயோஜனம்? ராதா, அப்பா வேலை விஷயமா கொஞ்ச நாள் தங்கறதுக்கு நேத்தே டெல்லி புறப்பட்டு போயிட்டார். நானும் கூடிய சீக்கிரம் டெல்லிக்கு போறேன். அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். கமலா, என் கண்ணீரை துடைக்க அடிக்கடி உன் கரங்கள் தான் ஓடி வரும். இப்ப நீயும் போறீங்கடி. ராதா, தைரியமா இரு. ஹலோ ஹலோ ராதா, ராதா நீயே வந்துட்டியா? இப்போ உனக்கு தான் நான் போன் பண்ணிட்டு இருந்தேன். எதற்கு? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லத்தான். என் தந்தை ஒரு போலி, அவரை நம்பாதே. நம்மை பிரித்து வைக்க சூழ்ச்சி செய்கிறார் என்று சொல்லத்தானே? ஆமா ராதா, அதை நீயே புரிஞ்சுக்கிட்டியா? புரிந்து கொண்டேன். உங்களுக்கு எவ்வளவு தாழ்ந்த மனப்பான்மை என்று. என் அப்பாவிடம் நான் அன்பு கொண்டிருப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லை. தான் அடைய முடியாத ஒருத்தி தன் தந்தையோடு நிம்மதியாக வாழ்வதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளையும் அவள் குடும்பத்தையும் பாழாக்க வேண்டும், பழிவாங்க வேண்டும் என்று உங்கள் மனம் துடிக்கிறது. அப்படித்தானே? இல்லை ராதா, உனக்கு எதிராக நான் எதுவும் செய்யவில்லை. நீ ஏமாந்து விடக்கூடாது, உன் வாழ்வு அநியாயமாக பாழாகி விடக்கூடாது என்பதற்காகத்தான் சொல்கிறேன். தோட்டம் வைத்தவனுக்கு செடிகளை காப்பாற்ற தெரியும். கனி கிடைக்கவில்லை என்பதற்காக கல்லை விட்டு எரிபவன் மேல் கருணை காட்ட முடியாது. ராதா, என் நோக்கம் உன் தந்தையை அவமானப்படுத்துவதல்ல. தந்தையை இல்லாமல் செய்துவிட்டால் தடை இருக்காது என்று நினைக்கிறீர்கள் இல்லையா? ராதா,
அவர்தான் உன் தந்தை என்று நினைக்கிறாயா? மனப்பூர்வமாக நம்புகிறேன். அப்படி இல்லை என்றால் அவளும் சொல்ல வேண்டாம். உண்மையிலேயே உங்களுக்கு மேல் அன்பு என்று ஒன்றிருந்தால் நான் என் தந்தையோடு வாழும் உரிமையை என்னிடமிருந்து பறித்து விட வேண்டாம். மன்யம் தீர்த்துக் கொள்ள ஏதாவது காரணம் காட்டி என் தந்தை இல்லை என்று விவாதித்து விடலாம். ஆனால் எனக்கு ஒரு தந்தையை உங்களால் கொடுக்க முடியுமா? ஐயோ ராதா, தந்தை மேல் உனக்குள்ள பாசத்தை யாரோ ஒரு பாதகன் தனக்கு சாதகமாக்கிக் கொண்டிருக்கிறான். இன்றைக்காவது ஒரு நாள் அவனை அம்பலப்படுத்தாமல் விடமாட்டேன். இப்படி எல்லாம் பேசுவதற்கு உங்களுக்கே வெட்கமாக இல்லை? இன்று என்னை உங்களுக்கு மனம் முடிக்கவில்லை என்பதற்காக அவரை போலி என்கிற நீங்கள் நாளை அவர் உயிருக்கே உலை வைத்தாலும் வைப்பீர்கள். ராதா, நீ என்னை இவ்வளவு இழிகுணம் படைத்த கொலைகாரன் தான் நினைக்கிறாய். இப்போது நான் உங்களை சரியாக புரிந்து கொண்டேன். கடைசியாக ஒன்று மட்டும் சொல்கிறேன். என் தந்தை என்னிடமிருந்து பிரித்து விடலாம். அதனால் நீங்கள் என்னை அடையவே முடியாது. அது மட்டுமல்ல, அவருக்கு ஒரு சிறு ஆபத்து ஏற்பட்டாலும் அதற்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இது நீங்கள் யாரோ நான் யாரோ. இதுதான் நம் கடைசி சந்திப்பு. நான் வருகிறேன். சிரித்தால் என்ன, இங்கு யார் அழுதால் என்ன? யார் சிரித்தால் என்ன, இங்கு யார் அழுதால் என்ன? தெரிவது என்றும் தெரிய வரும், மறைவது என்றும் மறைந்து விடும். யார் சிரித்தால் என்ன, யார் சிரித்தால் என்ன, இங்கு யார் அழுதால் என்ன? இன்று நேற்று வந்ததெல்லாம் நாளை மாறலாம். நீரில் தோன்றும் நிழல்களைப் போலே நிலையில்லாமல் போகலாம். இன்று நேற்று வந்ததெல்லாம் நாளை மாறலாம். நீரில் தோன்றும் நிழல்களைப் போலே நிலையில்லாமல் போகலாம். நான் பார்த்து ஒன்றாக காணலாம், நீ பார்த்து வேறாக மாறலாம். தெரிவது ஒன்று, புரிவது ஒன்று, மெய்யென்பு பொய் என்று தோன்றும் போது யார் சிரித்தால் என்ன, இங்கு யார் அழுதால் என்ன? கண்மலர்ந்த பார்வையெல்லாம் காட்சியாகலாம். காட்சியாக பார்த்ததெல்லாம் கைவராமல் போகலாம். பூந்தென்றல் புயலாக மாறலாம், பொன்வைகள் நிலவாக காணலாம். வருவது ஒன்று, பிரிவது ஒன்று, மெய்யென்பு பொய் என்று தோன்றும் போது யார் சிரித்தால் என்ன, இங்கு யார் அழுதால் என்ன? தெரிவது என்றும் தெரிய வரும், மறைவது என்றும் மறைந்து விடும். யார் சிரித்தால் என்ன, யார் சிரித்தால் என்ன, இங்கு யார் அழுதால் என்ன? இனி யோசிச்சு பிரயோஜனமில்லை. ஆனந்தன் எப்படியும் நம்ம போலி தந்துன்னு ருஜுப்படுத்திடுவோம். அவனை ஒழிப்பதற்கு
ஒரே வழி. இத பாத்தீங்களா? நீங்க கொடுத்த அம்மா படத்தை எல்லாரும் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். என்ன எங்க அம்மாவை உயிரோட பார்க்கத்தான் எனக்கு கொடுத்து வைக்கல. கவலைப்படாதப்பா, உலகத்துல எல்லாருக்கும் எல்லாமே அமைவதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறை இருந்துகிட்டு தான் இருக்கும். சரி, நீ போய் படு, நேரமாச்சு பாரு. வரேங்க. மிஸ்டர் சுந்தரம், நீங்க வந்ததும் ஒளிந்திருப்பதும் எனக்கு நல்லா தெரியுது. கொஞ்சம் இப்படி வாங்க. நீங்க ஒரு போலி, ராதாவின் தந்தையாக நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஆனந்த் உங்க பேர்ல கேஸ் போடாதது ராதாவுக்காக. ஆனா நீங்க என்னன்னா அவனுக்கு அழிவு தேடி வந்திருக்கீங்க. இனிமே உங்களை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிறதை தவிர எனக்கு வேற வழி இல்லை. மிஸ்டர் சுந்தரம், போலீஸுக்கு போவதை பற்றி நான் கவலைப்படவில்லை. சாகவும் தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த படம் இங்கே எப்படி வந்தது? அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? என் கவலை எல்லாம் இதுதான். என் உடலில் உயிரை வைத்துக் கொண்டிருப்பதின் காரணம் இவர்களுக்காகத்தான். என்ன என்ன உளறீங்க? உளரவில்லை. இதுதான் என் மனைவி, இதுதான் என் குழந்தை. இந்த படம் இங்கு எப்படி வந்தது? நிஜமாகவா? சொல்லுங்கள் ஐயா, உங்கள் காலில் விழுந்து கேட்கிறேன், சொல்லுங்கள். அப்படின்னா ஆனந்தன் வேற யாரும் அல்ல, உங்கள் மகனே தான். என்ன? என் மகன் ஆனந்தன்? ஆனந்தனா என் மகன்? ஆமா, உண்மைதான் மாறி. மாறி, என் பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாது? பரமன் பேங்க் கொலை கேஸில் உங்களுக்கு எதிராக வாதாடின ஸ்டேட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கோபாலகிருஷ்ணன் நான் தான் மாறி. கேஸ் அப்பல்லேட் கோர்ட்டில் நடந்ததால் உங்களை நான் பார்த்ததே கிடையாது. ஆர்குமெண்ட் செய்யும் நெல்லையப்பன் பேச்சையும் நம்பி நிரபராதியான உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தேன். அந்த செய்தியை கேட்டதும் உங்கள் மனைவி மடிந்து விட்டாள். அன்று முதல் உங்கள் மகனை எடுத்து வளர்ப்பதுதான் என் பாவத்துக்கு பிராயச்சித்தம் என்று முடிவு செய்து ஆனந்தனை வளர்த்து வந்தேன். அப்படி என்றால் ஆனந்தனுக்கு இந்த விஷயம் ஒன்றும் தெரியாதா? தெரியாது. பல நிர்பந்தங்கள் வந்த போதும் நான் சொன்னதில்லை. ஆயுள் தண்டனை அடைந்த ஒரு கைதியின் மகன் என்று அறிவதை விட அனாதை என்று நினைத்துக் கொண்டிருப்பதே மேல் என்று கருதினேன். நீங்கள் நினைத்ததும் சரிதான் மாறி. நீயும் உன் குடும்பமும் பட்ட சிரமங்களுக்கெல்லாம் ஓரளவு என் வாதத்திறமை காரணமா இருக்கலாம். ஆனால் ஆனந்த் என்று பிரபலமான ஒரு வக்கீல், ஒரு நல்ல எதிர்காலம் அவனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமா அவன் ஒரு நீதிபதியாக போகிறான். நானும் என் மனைவியும் செய்ய முடியாத கடமையை செய்த தியாகி நீங்கள். உங்கள் தொழில் செய்த ஒரு சிறு குற்றத்திற்காக உங்களையே அர்ப்பணித்துக் கொண்டு என் மகனை வாழ வைத்த தெய்வம் நீங்கள். உங்கள் பக்கத்தில் நான் நிற்பதற்கு கூட அருகதையற்ற பழிவாங்கும் தன்மையில் வேறொருவனை மகனாக எண்ணிக்கொண்டு என் சொந்த மகனை கொல்ல வந்தவன் கொடியவன் நான். ஐயா, உங்களை ஒன்று கேட்கிறேன், தயவு செய்து எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள். என்ன மாதிரி சொல்லுங்கள். நான் அவனுடைய தந்தை என்று அவனிடத்தில் சொல்ல வேண்டாம். அவனிடம் மட்டுமல்ல, இந்த ஊரிலே யாருக்குமே சொல்ல வேண்டாம். தன் தந்தை ஒரு போலி, கொடியவன் என்ற எண்ணங்கள் எல்லாம் அவன் மனதிலே புக வேண்டாம். நீங்களே தந்தையா இருங்கள் அவனுக்கு. அதோ என் மகன். இல்லை இல்லை, என் மகன் இல்லை, உங்கள் மகன் மாறி வந்து விடுவார். நான் போய் வருகிறேன், மன்னிக்கவும். மாறி. சங்கர், சங்கர், அப்பா வாங்கப்பா வாங்கப்பா உட்காருங்கப்பா. என்ன நின்னுட்டு இருக்கீங்க? இனிமே அந்த மாதிரி கூப்பிடக்கூடாது. எப்படி கூப்பிட சொல்றீங்க? நல்லா பாடுற என்ன? நான் உங்க அப்ப, நீ என் மகனா? என்னடா புளிக்கிற? என்னப்பா பெத்த மகனைய பத்தி சந்தேகப்படுறீங்க? தொடாத. பெத்த மகனா? என் மகன் வேணு வீட்டுல பாத்தண்டா. அவன் நல்லா படிச்சுட்டு வைக்கலா இருக்கான். அவன் எங்க, நீ எங்க? உண்மை சொல். சரி, சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு, சொல்லிடு. என் பேர் சின்னகண், எங்க அப்பன் பேர் பெரியகண், ஊர் சின்னாலப்பட்டு. என்னன்றப்ப
ஏன்டா என் மவன் சொல்லி என்ன ஏமாத்தினேன் உன்னை சும்மா கூவாதையா. எவ்வளவு நாள் உன் மவன் நடிச்சு உன் மனசுக்கு நிம்மதியை கொடுத்துன்னு அதை பத்தி சந்தோஷப்படியா, அதை விட்டு பட நன்றி கட்ட ஆளாகிறியா? அயோக்கிய பேர். இவர் பெரிய யோகியன், இவர் டூப்ளிகேட், நான் ஒரு டூப்ளிகேட். பெரிய ஒரிஜினல் மாதிரி சைடு வாங்கிக்கிறீங்கன்னா எப்படி அந்த பொண்ணுக்கு தகப்ப நீங்க வந்து நடிச்சிட்டு இருந்தியா, அந்த மாதிரி நான் என் வயிற்று பொழப்புக்காக உன் மகன் வந்து சொல்லி நடிச்சிட்டு இருந்தேன். நாடகம் ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன பிரதர் கதையை மாத்துற? பார், என்கிட்ட விளையாடாது, உன் கதையை முடிச்சிடும் நான். ஆமா, அவ்வளவுதான். எதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ராதாவுக்கு என் மகனுக்கு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டு சந்தோஷமா சாவறதுக்கு தயாரா இருக்கிறேன். விஷயம் தெரியாத கிரேண்டோட விளையாடாத பிரதர். என்ன செய்வேன்? நேர போய் நீ யாருங்கிறத உன் மகன்கிட்ட சொல்லிடுவேன். யாருன்னு தெரிஞ்சா அவன் நாக்க பிடிங்கிட்டு சாக மாட்டான். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன், விஷயம் பூரா சொல்லிடுவேன். எல்லாம் வேணான்னா ஒழுங்கா உன் பொண்ணு ராதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு. சங்கர், ஏதோ நானும் குற்றம் செஞ்சிருக்கிறேன், நீயும் குற்றம் செஞ்சிருக்கிறேன். என் மகனுக்கு நல்வாழ்வு கொடுக்க நான் விரும்புறேன். தயவு செய்து குறுக்க நிக்காது. நயா மிஞ்சினா கெஞ்சிர, கெஞ்சினா மிஞ்சிர. முதல்ல நீ எனக்கு வாழ்வு கொடு, நான் உன் மகனுக்கு வாழ்வு கொடுக்குறேன். சங்கர், நான் உன்னை மகன்னு நினைச்ச ஒரு அன்பு என் மனசுக்குள்ள இருக்கு. உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கேள், தர்றேன். பணமா? பணம் யாருக்கே வேணும்? எனக்கு வேண்டியது ராதா தான். அது ஒண்ணுதான் முடியாது. முடியாதா? உன் எதிர்காலமும் உன் மாமா எதிர்காலமும் இப்ப என் கையில இருக்கு. நான் நினைச்சேன்னா உங்க தலையெழுத்திய மாத்தி அமைச்சிருக்கேன். வரியா? நாளை ராத்திரி 10 மணி வரைக்கும் உனக்கு நேரம் கொடுக்குறேன். நல்லா சிந்திச்சு அந்த பொண்ணு எனக்கா அவனுக்காங்கிற முடிவு. சிந்திக்க வேண்டியது நான் அல்ல, நீதான். வீணா அழிவத்தை அடிக்காதே. சார், நெல்லையப்பருக்கு தந்தி. நெல்லையப்பர் செத்து எத்தனை நாள் ஆச்சு? இப்ப தந்தி வருது. சுந்தரம், உன்னை மலையாவிலேயே அடக்கம் பண்ணிட்டாங்களா? ஜெயில இருந்து வரும்பொழுதே உன்னை பழி வாங்கறதுக்கு தான் இந்த வீட்டுல காலடி வச்சேன். ஆனா நீ செத்துட்டேன்னு கேள்விப்படும் பொழுது மனமாற வருத்தப்படுறேன். என் மனைவி மகன் இறந்து விட்டார்கள் என்பதற்காகத்தான் எல்லோரையும் பழிவாங்க திட்டம் தீட்டினேன். இப்பொழுது என் மகன் உயர்ந்த நிலையில் இருக்கிறான். இனி நான் யாரையும் பழிவாங்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. சுந்தரம், நீ இருந்தால் உன் மகள் ராதாவுக்கு என்னென்ன செய்வாயோ அதையெல்லாம் நானே செய்கிறேன். நான் யார் என்பதே அவளுக்கு தெரியாமல் அவள் எதிர்காலத்தை சிறப்பாக வைக்கிறேன். ராதா, அப்பா, என்ன வேணும்பா? எனக்கு உன்னிடம் பாவ மன்னிப்பு வேணும். அப்பா, நீங்க என்ன சொல்றீங்கப்பா? இல்லை, நான் உன் அப்பா இல்லை. அப்பாங்கிற புனித ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அர்ப்பன். அப்பா, ஆனந்தன் வேண்டுமானால் அப்படி சொல்லலாம். ஆனா என் இதய கோவிலை கூடியிருக்கிற தெய்வம் நீங்க தான்ப்பா. வாழ்வை கொடுப்பது தெய்வம், பறிப்பதல்ல. ஆனால் உன் வாழ்க்கையை பாழாக்க நினைத்த அரக்கன். உங்களுக்கு ஆகாதவர்கள் உங்கள் மீது அப்படிதான் பழி சுமத்துகிறார்கள். ஆனா உங்களது உயர்ந்த உள்ளம் எனக்கு தான்ப்பா தெரியும். நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் வேதமாக என்னுடைய விதியாக எண்ணுகிறேன்ப்பா. அப்படி என்றால் என்னை உன் தெய்வீக தந்தை என்றே எண்ணுகின்றாயா? ஆமா. ஆனால் எனக்கு ஒரு உதவி செய். சொல்லுங்க. இந்த உயிரை நீங்க கொடுத்ததானேப்பா? ஏதோ தெரியாமல் பல தவறுகள் செய்து விட்டேன். சங்கருக்கு வேறு உன்னை மணமுடிப்பதாக வாக்களித்து விட்டேன். ஆனால் அவனுக்கு மணமுடித்து உன் வாழ்க்கையை பாழாக்க நான் விரும்பவில்லை. உன் விருப்பம் போல் ஆனந்தனை மணந்து ஆனந்தமாக இரு. பட்டு போன மரத்தில் பசுமை சேர்வதில்லை என்று அவர் என் தந்தையை அவமதித்தார். அன்றே என் இதயத்தை விட்டு போய்விட்டார்.
இல்லை அம்மா, உன் இதயத்திலிருந்து அவனை நான் தான் பிரித்தேன். எனக்கு தெரியும், கண்ணில் பட்ட பொருள்களை மறந்து விடலாம், ஆனால் இதயம் தொட்ட எண்ணங்களை யாராலும் மறக்கவே முடியாது. ஆனந்தனை மறந்துவிடு என்று சொன்ன உன் போலி தந்தை மடிந்து மண்ணாகிவிட்டான். ஆனந்தன் நல்லவன், உன்னை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், அவனை நீ மணந்து வாழ்வதை என் கண்ணால் பார்க்க வேண்டும். அப்பா, நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். தான் அவமானப்பட்டால் தன் மகளை வாழ வைத்தால் போதும் என்று நினைத்துதான் நீங்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்க. இந்த கல்யாணத்தை நடத்தியும் உங்கள் கண்களால் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் அவமானத்தால் வேதனைப்பட்டு தலைகுனிந்து நிற்பதை என்னால் காண முடியாதப்பா. வேண்டுமானால் என்னை குருடையாக்கி விட்டு இந்த ஏற்பாட்டு செய்யுங்கள். ராதா, உன்னை குருடாக்க நினைத்தேன், கொல்லவும் நினைத்தேன். ஆனால் இன்று உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். அப்பா, நீங்கள் நினைப்பது தவறு. சங்கர மணப்பதால் நான் குருடியாகிவிட மாட்டேன் அப்பா. பகைவனுக்கும் மரணம் உங்கள் பெருங்குணத்திற்கு என்னை பலியாக்கி விடாதீர்கள் அப்பா. ராதா, என் முயற்சியை வீணாக்கி விடாதே. குழந்தை பாசம் இப்பொழுது என்னை வேதனைப்படுத்துகிறது. அப்பா, நீங்கள் என் மன உறுதியை சோதிக்கிறீர்கள். என் மனம் மாறவே மாறாது. அப்படி மாறினார் அது என்னால் தடுக்க முடியவில்லை என்றால் மறுகணம் நான் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டேன். இது உறுதி. தவறு செய்ய முடிந்ததே தவிர என்னால் திருத்த முடியவில்லை. இவர்களை எப்படி வாழ வைப்பேன்? வணக்கம்மா. கிராமத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா எங்கடா போய் தொலைச்ச? அண்ணன் கல்யாணம் உள்ள வந்துருச்சா வெளியே நிக்குதா? கல்யாணமா? பொறுப்புள்ளவனா நீ? அம்மா, என்னம்மா சொல்ற? என்ன நடந்துச்சு? நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. என்கிட்ட கொஞ்சம் விவரமா சொல்லப்படாதா? சொல்றேன், உட்கார். ஹலோ, யாரு? நான் தான் சங்கர் பேசுறேன். யாரு வக்கீல் சாரா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உனக்கும் ராதாவுக்கும் நடக்க போகும் திருமணத்தை பற்றியா? அந்த கல்யாணம் இனிமேல் நடக்காது. அதான் நான் உங்ககிட்ட பேச வேண்டியது அதை பத்தி இல்லையா, உன் சரித்திரத்தை பத்தி. என்ன? எதிர்பாராத விதமா உன் சரித்திரம் எங்கிட்ட கிடைச்சிருக்கியா? ஆண்டியப்பன் தெரு 15வது நம்பர் வீட்டுல வந்து என்னை சந்திச்சேன்னா உனக்கு பலன் கிடைக்கும். ஹலோ ஹலோ ஹலோ, நான் சொல்றதான் கொஞ்சம் கேளு, பொறுமையா கேட்டுக்கிட்டு அப்புறம் பேசு. அவசரம் மாத்திரம் ஆபத்துலதான் முடியும். அந்த ஆள் மாறாட்டக்காரன் இங்க வந்திருக்கானா? சங்கர், வீட்டிற்குள் நுழைந்த போது அங்கே சுந்தரம் என்று பெயர் கொண்ட ஒரு சூட்கேஸையும் ஒரு பார்சலையும் பார்த்தேன். அப்பொழுது திடீரென்று சங்கர் பிணமாக உருண்டு வந்து கீழே விழுந்தார். மேலே யாரோ நடமாடுவது போன்ற சப்தம் கேட்டது.
நான் ஓடி போய் பார்த்தபோது அங்க யாருமே இல்லை. நான் திரும்பி வந்து பார்த்தபோது அந்த சூட்கேஸையும் பார்சலையும் அங்கு காணவில்லை. அதனால சுந்தரம் தான் இந்த கொலை செய்திருக்கணும்னு நீங்க அபிப்பிராயப்படுறீங்க இல்லையா? அதற்கு மேலும் சில காரணங்களும் உண்டு. சுந்தரம் தன் மகளையே சங்கருக்கு மனமளித்துக் கொடுப்பதாக வாக்களித்திருந்தாராம். ஆனால் திடீரென்று அந்த முடிவை மாற்றிக்கொண்டாராம். அதனால் அவர்களுக்கிடையே மனக்கசப்பு ஏற்பட்டிருக்க வேண்டும். அது கூட இந்த கொலைக்கு காரணமா இருக்கலாம் இன்ஸ்பெக்டர் சார். சுந்தரம், மிஸ்டர் சுந்தரம். வாட் சார்? சங்கர் என்பவரை கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் உங்களை கைது செய்திருக்கிறோம். சங்கர் கொலை செய்யப்பட்டானா? எஸ். ஆனந்தன் இங்கு வருமாறும் ஏதோ அவசரமாக பேச வேண்டும் என்று போன் செய்தாராம். அங்கு சென்ற ஆனந்தன் சங்கர் கொலை செய்யப்பட்டிருப்பதையும் உங்கள் பெயரிடப்பட்ட ஒரு சூட்கேஸையும் பார்சலையும் பார்த்திருக்கிறார். நீங்கள் தான் அந்த கொலை செய்திருக்கலாம் என்று மிஸ்டர் ஆனந்தன் நினைக்கிறார். இல்லை இல்லை, எங்க அப்பா யாரையுமே கொலை செய்யவில்லை. காலையிலிருந்து வீட்டில் தான் இருக்கிறார் இன்ஸ்பெக்டர் சார். ஆனந்தன் வேண்டும் என்று எங்க அப்பா மேல பழி சுமத்துங்க. என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. மற்றவர்களை கோர்ட்டில் பேசிக் கொள்ளுங்கள். இப்போது நான் இவரை கைது செய்கிறேன். ப்ளீஸ். ஐயோ, அப்பா, அப்பா. 15 நிமிஷம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நான் எதிர்பார்க்கவே இல்லை மாறி, நீ இத்தகைய ஒரு கொடியவன் என்று. இந்த கொலையை செய்து நீ என்ன லாபம் அடைந்தாய்? என் லட்சியம் நிறைவேறியது. என் மகனின் திருமணத்திற்கு குறுக்கே இருந்த தடையை உடைத்து விட்டு. நீ நினைப்பது முழு தவறு மாறி. இந்த கொலை செய்ததால் எல்லோருக்குமே துன்பங்கள் தான் அதிகமா. நீ ஒரு ஆத்திரக்காரன், அறிவிழந்தான். நீங்கள் எப்படி வேண்டுமென்றாலும் என்னை சொல்லுங்கள். நான் ஒரு கொலைகாரன். தூக்கு மேடையின் உயிரை விடுவதற்கு தயாராக இருக்கிறேன். இந்த சாகப் போகும் ஜீவனுக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்கள். நான் சங்கருக்கு என்ற குறிப்பிட்ட தேதியில் ஆனந்தனுக்கும் ராதாவுக்கும் திருமணத்தை முடித்து வையுங்கள் ஐயா. வெட்டிய கிளையை ஒட்ட வைக்க முயல்வது போல் இருக்கிறது உன்னுடைய பேச்சு. தன் தந்தை மேல் பழி சுமத்தியவன் ஆனந்த் என்று அவனை வெறுக்கிறான் ராதா. அவள் எப்படித்தான் இதற்கு சம்மதிப்பாள் மாறி? ராதா நான் பெற்றெடுக்காத பெரும் செல்வம், பாசத்தின் மறுபதிப்பு. எனக்காக எதையும் செய்வாள் ராதா. ராதா சம்மதித்தாலும் ஆனந்தன் சம்மதிக்க வேண்டாமா? அப்படியே அவர்கள் சம்மதித்தாலும் பிற்காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கை ஒழுங்காக இருக்குமா? அப்படி என்றால் இந்த திருமணத்தை நீங்கள் நடத்த மாட்டீர்களா? மாறி, இனிமேல் அது நடக்கவே நடக்காது. இந்த திருமணத்தை நீங்கள் நடத்தாவிட்டால் இறந்த பிறகும் என் ஆத்மா உங்களை சபித்துக் கொண்டே இருக்கும். மாறி, சங்கரை கொலை செய்த காரணம் ஆனந்தன் ராதாவை மணக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த திருமணம் நடக்குமா என்று என்னை கேட்கிறீர்கள். நான் தூக்கு மேடையில் இருந்து கதறுகிறேன் ஐயா. என் வேதனை உங்களுக்கு தெரியவில்லையா? என் மகனை வளர்த்த தெய்வமாயிற்றே நீங்கள். ராதா இல்லை என்றால் என் மகன் வாழ்க்கை பாழாக போகிறது. அந்த கைங்கரியத்தை, அந்த புனிதமான வேலையை நீங்கள் தான் செய்ய போகிறீர்களா ஐயா? செய்யுங்கள் ஐயா. மாறி, மாறி, நான் காலமெல்லாம் எதற்காக வாழ்ந்தேனோ அதையே நீ சுக்கு நூறாக உடைத்து விடுகிறாய். இருந்தாலும் உன் தவறுகளுக்கிடையே ஒரு தந்தை பாசத்தை என்னால் பார்க்க முடிகிறது. விரும்பாத இருவரை திருமணம் செய்து வைப்பது குற்றமானால் அதையும் உனக்காக நான் செய்ய தயாராக இருக்கிறேன். உன்னுடைய இறுதி வேண்டுகோளை நான் எப்படி நிறைவேற்றி வைக்கிறேன். நீங்கள் எதுக்காக இப்படி செய்யாத கொலையை ஏத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனந்தன் என்றைக்காவது ஒரு நாள் இப்படி ஒரு அபாண்டமான பழியை உங்கள் மீது சுமத்துவார் என்று நான் எதிர்பார்த்தேன். இல்லை அம்மா, உனக்கு என் மீது இருக்கும் தந்தை பாசம் உன் கண்களை மறைக்கிறது. இந்த கொலையை நான் செய்ததே உனக்காகத்தான். நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா, நான் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்தேன். சங்கர் இறந்து விட்டால் நீ ஆனந்தனை மணந்து சுகமாய் இருப்பாய் என்பதற்காகவே இந்த கொலையை செய்தேன். நான் மரண தண்டனை அடையப் போவது நிச்சயம். அதற்குள் நீயும் ஆனந்தனும் மணந்து. முடியாதப்பா, முடியாது. இது வேறு துருவங்களாக மாறிவிட்ட எங்கள் வாழ்க்கை. இது ஒன்று சேரவே முடியாதப்பா, ஒன்று சேரவே முடியாது. என்னை மன்னிச்சிருங்க. ராதா, என் மானம் மரியாதை அத்தனையும் இழந்து இன்று சிறையிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன். இதற்கு காரணம் நீயும் ஆனந்தனும் மணந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்பதுதான். அப்பா, ராதா, இனி என்னை மறந்துவிடு.
உனக்கு ஒரு தந்தை இருந்தார் என்ற எண்ணத்தை உன் நெஞ்சில் இருந்து அகற்றிவிடு. நான் சாவதற்குள் உன்னை ஆனந்தன் மனைவியாக பார்க்க விரும்பினேன். அது உனக்கு பிடிக்கவில்லை. போய்விடு, போய்விடு, போய்விடு. முடியாது, முடியாது. இந்த திருமணத்திற்கு என்னால் சம்மதிக்கவே முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாத ஆனந்த். நீ ராதாவும் ஒருத்தருக்கொத்தர் எவ்வளவு நேசிக்கிறீங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் நினைப்பது தவறு. அவள் என்னை வைரியாக நினைக்கிறாள். அந்த கொலைப்பழியை நான் தான் அவள் தந்தையின் மேல் சுமத்தினேன் என்று முழுமையாக நம்புகிறாள். இல்லை ஆனந்த், இல்லை. தன் மகனை வாழ வைக்கத்தான் அவர் அந்த கொலையை செய்தார். இப்பொழுது உன்னை மணக்க வேண்டும் என்று அவர்தான் அவளை வேண்டுகிறார். ஆனந்த், இருக்கலாம். தந்தைக்கு செய்யும் கடமைக்காக அவள் என்னை மணக்கலாம். ஆனால் அது வாடிய மலர்களை கொண்டு தொடுத்த மாலையை போலத்தான் இருக்கும். அந்த முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. ஆனந்த், இந்த ஒரு விஷயத்துல மட்டும் வேற எதையுமே யோசிக்காம நான் சொல்றது கேளுப்பா. பிறருக்காக வேண்டுமானால் நாங்கள் மணக்கலாம். ஆனால் எங்களுக்காக வாழ முடியாது. சங்கரை கொலை செய்த அவர் ஏற்கனவே ஆயுள் கைதியாக தண்டனை அனுபவித்தவர். அவரை பற்றிய விவரங்களை எல்லாம் எனக்கு ஜெயில் அதிகாரி எடுத்து சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் அந்த பெண்ணைத்தான் நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஏன் என்னை இப்படி நீங்கள் வற்புறுத்துகிறீர்கள்? ஆனந்த், உனக்கு நான் எப்படி எடுத்துச் சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேள். உன்மேல் அக்கறை கொண்டவன் நான். என் உயிருக்கு மேலாக அன்பு காட்டி உன்னை வளர்த்தவன் நான். உனக்காக என் வாழ்வையே அர்ப்பணித்துக் கொண்டவன் நான். நான் ஒரு தியாகி என்றெல்லாம் சொன்னாயே, அதெல்லாம் உண்மையா இருந்தால், அதற்கெல்லாம் ஓரளவுக்கு நீ நன்றி காட்ட விரும்புவது உண்மையாக இருந்தால், நீ ராதாவை மணந்து கொள்ளத்தான் வேண்டும். எனக்கு வேண்டியது ஒரு நல்ல முடிவு. நான் மன்றாடி கேட்கிறேன், நான் கெஞ்சி கேட்கிறேன். சரி என்று சொல்லப்பா, சரி என்று சொல்லப்பா, சரி என்று சொல்லு. சரி என்று நான் சொல்லலாம். ஆனால் ராதா, நான் தயார். ராதா, ராதா, உண்மையாகவே நீ என்னை மணக்க விரும்புகிறாயா? இல்லை என்றால் நீங்கள் இருக்கும் இடம் தேடி வருவேன். இதனால் நீ அடையப் போவது என்ன? என் கடமை நிறைவேறும். ராதா, நீ என்னை மணந்து கொண்டால் உன் வாழ்வை வளமாக்கிக் கொள்ள முடியும் என்று பரிபூர்ணமாக நம்புகிறாயா? அது திருமணத்திற்கு பிறகு தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயம். இல்லை, நம் வாழ்வு நல்லபடியாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் உங்கள் மனைவியாகித்தான் தேர வேண்டும். ஒரு பெண்ணுக்கு வாழ்வு ஆரம்பமாகும் அதே மனமேடை எனக்கு முடிவே வந்தாலும் கவலை இல்லை. தயவு செய்து இந்த கல்யாணத்திற்கு சம்மதம் கொடுங்க. நடப்பது நடக்கட்டும். ராதா, இந்த வைர மோதிரம் உன் விரலுக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு பத்தியா? நல்ல நேரத்தில் கொடுத்தீங்க ராதா. நீ படிச்ச பொண்ணு, புத்திசாலித்தனமா நடந்து. பொண்ணை கூப்பிடுங்க. கமலா, கமலா வரலையா? அவள் வரமாட்டாள். வரமாட்டாளா? என்ன சொல்றீங்க? தன் உயிர் தோழியின் திருமணம் எங்கே தன் தந்தை வராமல் நடந்துவிடப் போகிறதோ என்றுதான் கமலா என்னை இங்கே துரத்தி இருக்கிறாள். ராதா, உன் தந்தையால் கொல்லப்பட்டதாக சொல்லப்படும் கொலை செய்தது உன் தந்தை இல்லை, என் மகள் கமலா. அம்மா, என் மகள் கமலா. என்ன கமலா? ஆமாம், இறந்து போன சங்கரை அவள் எங்கோ எப்படியோ சந்திச்சிருக்கா, உயிருக்குயிரா நேசிச்சிருக்கா. ஆனா உனக்கும் அவனுக்கும் திருமணம் நிச்சயம் செய்தவுடனே உன்னுடைய வாழ்க்கையில் அவள் குழப்பத்தை உண்டாக்க விரும்பவில்லை. என்னிடம் வந்து தங்கிவிடவும் தீர்மானித்தாள். ஆனால் கடைசி தடவையாக ஒரு முறை அவனை பார்த்துவிட்டு வரலாம் என்று போயிருக்கிறாள். அவளை கைவிட்ட அவன் உனக்கும் துரோகம் செய்யும் எண்ணத்தோடு இருந்தான் என்பதை அவள் அறிந்தாள். உடனே ஓடோடி வந்து உன்னிடம் உண்மையை கூறலாம் என்று அவள் முயற்சித்த போது அந்த பாவி அவளை தடுத்து நிறுத்தி கொலை செய்யவும் முயன்றான். இருவருக்கும் இடையே நடந்த அந்த போராட்டத்தில் கமலா அவரை கொண்டு விட்டாள். பிறகு அந்த கலவரத்தில் ஒன்றும் செய்ய தோன்றாமல் என்னை தேடி டெல்லி வந்தாள். எதிர்பாராமல் பழி உன் தந்தையின் மீது விழுந்து விட டெல்லி போலீசாரிடம் உண்மைகளை வாக்குமூலம் கொடுத்துவிட்டு தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டாள். ராதா, என் மகள் கமலா இறந்து விட்டாள். அம்மா, கமலா, கமலா. என்ன மிஸ்டர் பத்மநாபன், சுந்தரம் என்ற பெயர் எழுதப்பட்ட ஒரு சூட்கேஸையும் ஒரு பார்சலையும் கொலை நடந்த அந்த சங்கர் வீட்டில் நான் பார்த்தேனே. இதுதானே அந்த சூட்கேஸ்? ஆமா. இது யாருடையது? ஒரு முறை ராதாவால் கமலாவுக்கு கொடுக்கப்பட்டது. இதுதான் அந்த பார்சல்ல இருந்த படம்.
என்ன எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் இவைகளை கொண்டுதானே ராதாவின் தந்தைதான் இந்த கொலையை செய்திருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தேன். செய்ததையும் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதவர் போலவா நடிக்கிறீர்கள்? என் அப்பாவை தூக்கு மேடைக்கு அனுப்பிவிட்டார். அப்புறம் அண்ணன் உங்களுக்கு அடிமையாக்கி கொள்ளலாம் என்றுதானே இப்படி திட்டமிட்டு செய்தீர்கள்? ஐயோ ராதா, நீ நினைப்பது தவறு. நான் இந்த சாட்சியங்களையும் சங்கரன் டெலிபோன் பேசியும் கட்டுத்தான் இந்த முடிவுக்கு வந்தேனே தவிர வீணாக படி சுமத்துவதற்காக நான் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. போதும் உங்கள் கற்பனை குற்றச்சாட்டுகள். இல்லை ராதா, இவைகள் கற்பனை குற்றச்சாட்டுகள் அல்ல. இந்த கொலையை பற்றி துப்பு துலக்கிய போலீஸ் அதிகாரி தான் இந்த விவரங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். நீ தெய்வீக தந்தை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயே, அவர் ஒரு கொடியவர், சிறை கை, கொலை பாதகர், உன்னையும் என்னையும் பிரிக்க வந்த துரோகி. நிறுத்து ஆனந்த். இனிமே அவரை பற்றி ஒரு வார்த்தை பேசினால் கூட என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. நீங்கள் ஏன் அவருக்காக இப்படி பரிந்து பேச வேண்டும்? அவர் ஒரு கொடியவர். இல்லை ஆனந்த், இல்லை. செய்யாத குற்றத்திற்காக வாழ்நாளெல்லாம் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு அப்பாவி அவர். உங்களுக்கு தெரியாது, அவர் ஒரு போலி. ஆனந்த், ஆனந்த், பகைவன் மகளை பழிவாங்கும் எண்ணத்தோடு வந்திருந்தாலும் அவள் பாசத்திற்கு கட்டுப்பட்டு தந்தையாகவே மாறி அவளை வாழ வைக்க முயன்ற அவரா போலி, அவர் அன்பா போலி, அவர் பாசமா போலி. இல்லை ஆனந்த், இல்லை. செய்யாத குற்றத்திற்காக தூக்கு மேடையும் மேறி உங்களை வாழ வைக்க முயன்ற ஒரு உத்தமர், தியாகி, தெய்வப்பிறவி. அப்பா, அவர் தெய்வப்பிறவி. மனித எல்லைக்கே அப்பாற்பட்ட அந்த மாபெரும் தியாகிக்கு நீ மகனாக பிறந்தாயே, அதற்காக நீ பெருமைப்படு ஆனந்த், பெருமைப்படு. நீங்கள் சொல்வது உண்மைதான் ஆனந்த். என்ன உண்மையா? எப்படி உண்மை? சொல்லுங்கள், சொல்லுங்கள். பரமன் பேங்க் கேஷியரை கொலை செய்தது ராதாவின் உண்மை தந்தை சுந்தரம். ஆனால் குற்றம் சாட்டி சிறைக்கு அனுப்பப்பட்டவன் மாறி சிறையிலிருந்து வெளியே வந்த போது தன் மனைவி மகனை காணாததால் நெல்லையப்பன் குடும்பத்தை பழி வாங்குவதற்காக ராதாவின் வீட்டுக்குள் நுழைந்த மாரியை சூழ்நிலை ராதாவின் தந்தையாகவே மாற்றிவிட்டது. அயோக்கியன் சங்கரை ராதாவுக்கு மணமுடிக்க முயற்சித்தது என்னமோ உண்மைதான். ஆனால் நீதான் அவருடைய மகன் என்று தெரிந்ததும் செய்யாத குத்தங்களை எல்லாம் ஒப்புக்கொண்டு உங்களை வாழ வைக்க அவர் தூக்கு மேடையே ஏற தயாரானார். அப்படி என்றால் இந்த உண்மைகளை எல்லாம் இவ்வளவு நாட்களாக என்னிடம் சொல்லாமல் ஏன் இப்படி மறைத்து வைத்திருந்தீர்கள்? ஆனந்த், அவரை பற்றி சொல்லி உன் மனதை வேதனைப்படுத்தக் கூடாது என்று அவர்தான் என்னிடம் கெஞ்சி கேட்டுக் கொண்டார். ஆனந்த், ஐயோ, இதென்ன கொடுமை! பெற்றவரை இழிவுபடுத்தி இப்படி அவருக்கு கொடுந்தண்டனை வாங்கி கொடுக்கவா நான் பிறந்தேன், படித்தேன், வக்கீலானேன். என்னை போன்ற கொடியவனை இந்த உலகமே கண்டிராது. இனிமேல் நான் என் தந்தையின் முகத்தை எப்படி ஏறெடுத்து பார்ப்பேன்? ஐயோ, அப்பா, அப்பா! இன்ஸ்பெக்டர் சார், மாறி என் தந்தை, அவர் நிரபராதி. தயவு செய்து அவரை விடுதலை செய்யுங்க சார். மாரியா? அவர் 2 மணி நேரத்துக்கு முன்னால விடுதலை அடைஞ்சு வெளியே போயிட்டாரு. வெளியே போயிட்டாரா? எங்க போனாரு? எப்ப போனார் சார்? டெல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவர் நிரபராதி என்றும் கொலை செய்த ஒரு பெண் என்றும் தகவல் வந்தது. உடனே அவர் விடுதலை செய்துட்டோம். மிஸ்டர் கோபாலகிருஷ்ண மூலையார்கிட்ட இந்த கடிதத்தை கொடுக்க சொன்ன. அப்படியா? அன்புள்ள பெரியவரே, நான் விடுதலை அடைந்து விட்டாலும் மீண்டும் யார் வாழ்விலும் குறுக்கிட விரும்பவில்லை. ராதாவும் ஆனந்தனும் மணந்து கொண்டு ஆனந்தமாக வாழ வேண்டும் என்றுதான் எனது கடைசி ஆசை. அவர்களுக்கு என் இதய ஆசைகள். என் அமைதியை தேடி உங்களை விட்டு நான் வெகு தூரம் செல்கிறேன். என்னை யாரும் தேட வேண்டாம். மாறி